ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாங் வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெனஸ்டேக்கான விலாங் தான். அந்த டே எப்படி போச்சு, என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அன்றைக்கி அமாவாசை அப்படின்றதுனால காலையிலே சமையல் எல்லாமே செஞ்சுட்டேன். சஷ்வந்துக்கும் ஹஸ்பண்டுக்கும் லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ரக்ஷித்தும் வந்து குளிச்சுட்டு வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். ஈவினிங் வந்து முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன். சரி போகலாம், ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சன் ஒர்க்கு கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு 4 மணிக்கு வேறு மழை வேறு வந்துருச்சு. கோவிலுக்கு எப்பட்றா போகிறது அப்படின்னு இருந்தேன். நல்ல வேலை லைட்டாக தான் மழை இருந்தது. அதுக்கப்புறம் 5:30க்கு மேலே தம்பியும் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. காஃபி வச்சு குடிச்சிட்டு 6 மணிக்கு மேலே கோவிலுக்கு கிளம்பிட்டோம் எல்லோரும். அர்ச்சனை கூட வாங்கலை, வெற்றியில் போட்ட விளக்கு மட்டும் தான் வாங்கினேன். ஏன்னா அடிக்கடி நான் வர்ற கோயில் தான். ஸோ அதனால் வந்து விளக்கு மட்டும் வாங்கிட்டு சாமியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியை திருப்தியாக பார்த்தாச்சு. கூட்டமாக இருக்குமோன்னு நினச்சேன். நல்ல வேலை ஃப்ரீயாகவே இருந்தது. சாமியை நல்லா ஃப்ரீயாகவே பார்த்தோம். அதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். பசங்களும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாண்டாங்க. மேக்ஸிமம் வந்து பசங்களுக்காகவும் சரி எனக்காகவும் சரி அப்பப்போ வெளியே கோயிலுக்கும் சரி வெளியும் சரி வருவோம். ஏன்னா கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் பசங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் புளியோதரை கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஆளுக்கு ஒன்றா வாங்கி சாப்பிட்டுட்டு 4 பேரும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கோயிலுக்கு வந்தாலே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ அதனாலே மேக்ஸிமம் வந்து முருகன் கோயிலுக்கு வந்துடுவேன். மேக்ஸிமம் அடிக்கடி வந்துடுவேன், தோணுச்சுன்னா வந்துடுவேன் கோயிலுக்கு. 7:30 ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே கோயிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு விலாங்காக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான விலாங் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.